சார் வணக்கம் சார். வணக்கம். சில பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து சில படங்கள் வந்து கடந்த வாரங்களில் வந்த படங்களை பற்றி நம்ம பேசி ஆகணும். அதுலேயும் வந்து இந்த துரந்தர் 2 அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய இப்போ வந்து சமீபத்தில் அது பேசப்படுது. பரவாயில்ல அந்த படத்துடைய விஷயங்கள். ஆனால் இதில் வந்து நேர்பட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அரசியல் களத்தையும் நிறைய உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? துரந்தர் 2வை பொறுத்தளவுக்கு அதில் வந்து பிஜேபி நெடி நிறையா இருக்குது. அது வந்து ஒரு புறம் நமக்கு சங்கடத்தை கொடுத்தால் கூட, இன்னொரு புறம் வந்து நம்முடைய வீரர்கள், இராணுவ வீரர்கள் எவ்வளோ உயிரை பணையம் வச்சு நாட்டுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அது வந்து நிஜமாக மெய்சில் இருக்கும்படியாக அந்த படத்தில் உருவாக்கியிருக்காங்க. சண்டை காட்சிகள் ஒரு பக்கம், அப்புறம் வந்து அந்த இவருடைய ரன்வீர் சிங்குடைய நடிப்பு, ஐயோயோ என்ன நடிப்பு, என்ன பருவம், அப்படி இருக்கார் ஆள். அவரை வந்து அப்படியே இரும்பு மாதிரி மாற்றிருக்கிறார். அவர் அந்த தோற்றம், அந்த இது உடம்பெல்லாம் அப்படி இரும்பாக்கி நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு படம். அதாவது ஒரு படத்தில் வந்து கருத்து, அந்த கருத்து கூட எனக்கு ஒன்றும் தவறில்லை. பட் அது வந்து பிஜேபி தலைவர் முக்கியமாக மோடியால் நிகழ்ந்ததுன்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்ல முன் வராங்க. அதை மட்டும் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிரமாதமான படம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன் நான் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் காலத்துலேருந்து இந்த இது இருக்குது. நம்ம ஊர்லேருந்து உளவாளிகளை நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டிற்கு அனுப்புவது, வேறு நாட்டு உளவாளிகள் நம்ம ஊரில் வந்து உளவு பார்ப்பதுங்கிறதுலாம் இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. அது ஏதோ பிஜேபி வந்த பிறகு நடக்கிற விஷயமா அந்த படத்தில் காமிக்கிறாங்க. மோடி தான் அதில் அவரை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு உளவு பார்க்க வச்சாருங்கிற மாதிரிலாம் அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து ராஜீவ்காந்தி காலத்துலேருந்தே இருக்குது, இந்திரா காந்தி காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு இவங்க உரிமை கொண்டாட முடியாதுங்கிற ஒரு நெருடல் தான் நமக்கு. மற்றபடி வந்து இந்த படத்தினுடைய 100% அந்த உழைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்கிறது. அப்புறம் இந்த படம் நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்பொழுதே 1650 கோடி வசூல்னு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ வரும்போது கிட்டத்தட்ட 2000 கோடி அதை தாண்டி போயிட்டுருக்கும். இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏற்கனவே துரந்தர் பார்ட் 1 இருக்கு இல்லையா, அந்த பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஐயும் ஒன்றா சேர்த்து இப்போ அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம். இது ஒரு 4 மணி நேரம், அது ஒரு 3 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் படமாக அதை கொண்டு வர போகிறாங்க. 2 இன்டர்வல் பிளான் பண்ணுறாங்க. அந்த படத்திற்கும் ஏகப்பட்ட புக்கிங் இப்போவே. ஸோ அந்த அளவுக்கு வந்து 7 மணி நேரம் ஆனாலும் நான் உட்காந்து பார்ப்பேன்னு ஒரு படம் இங்கே நிரூபிக்குதுன்னா சாதாரண படமா? அது சாதாரண படம் யோசிச்சு பாரு. நிச்சயமா. இது வந்து சிம்பு அவர்களுடைய அப்டேட் வந்து காந்தாரா படத்துடைய நடிகையோட ஒரு காம்போ, சரியான காம்போவாக இருக்குது. அது என்ன படமாக இருக்கும், அது என்ன மாதிரியான ஒரு ஜானரில் யார் அதை இயக்க போகிறா? ஆக்சுவலாக அஸ்வத் மாரிமுத்து படத்தில் தான் அடுத்து அவர் நடிக்க போகிறார். இப்போ அரசனில் நடிச்சிட்டு இருக்காரு, வெற்றிமாறன் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் இவர் அஸ்வத் மாரிமுத்து அவருடைய டைரக்ஷனில் தான் சிம்பு நடிக்க போகிறார். அந்த படத்தில் தான் ருக்மிணி வசந்தை நடிக்க வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் உறுதியாகலை. ஓகே. பட் இந்த காம்போ வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டை வந்து டச் பண்ணி அப்படின்ட்டு. ஏன்னா சமீபத்தில் சில படங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து அவர் உடல் எடையெல்லாம் குறைச்சதுக்கப்புறம் ஸோ அடுத்து என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு இது வந்து கண்டிப்பாக ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்கும். ஏன்னா அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை தான் எதிர்பார்க்குறாங்க. பட் அவர் ஒரு காதல் மன்னன் அப்படின்ற ஒரு ஃபீல், அது அந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, அஸ்வத் மாரிமுத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கலகலன்னு ஜாலியாக படம் எடுக்கிற ஒரு நபர் தான். அதில் கட்டாயமாக காதல் இருக்கும். அது சிம்பு தான் பண்ணுறாரான்னு எனக்கு தெரியாது. பட்டு ஒரு எல்லாம் கலந்த ஒரு படமாக இருக்கும். சார், இப்போ வந்து நம்ம பார்த்து ரசித்த ஒரு ஹீரோவாக இருக்கும். அது வந்து வேற்றுமொழி கதாநாயகனாகவும் இருக்கட்டும், கதாநாயகியாக கூட இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய தோற்றத்தை பார்க்கும்போது எப்படி நம்ம ஒரு ஹீரோ வந்து முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி தோற்றத்தில் வந்து இருக்குது. நிறைய இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு ஹீரோ வந்து ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியது இப்போ எந்த வயதில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ ரெண்டையும் ஒருமித்த ஒரு கருத்தாக பார்க்கும்போது அதிகபட்சம் 1 வயசு தான் கூட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான மெனக்கிடல். அதனால தான் அவங்க வந்து கதாநாயகன்ற இடத்துலையே இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அந்த மெனக்கிடலில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து இந்த 100வது அந்த 100 வயசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வந்து செலக்ட் பண்ண போகிறாரு. இது வந்து அது என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் படம்? இல்லை, நீங்கள் சிலருக்கு வயது ஏறுறதே இல்லைன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட நாகார்ஜுனாவை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நாகார்ஜுனா படம் பார்த்துருக்கேன்.
அப்போ அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து கொஞ்சம் வயசு ஏறி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த அவருடைய இளமைக்கு என்ன ரகசியம்னு நமக்கு தெரியவே இல்லை. பலமுறை அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது அப்படிம்பாங்க. இவ்வளோ பெரிய பணக்காரர், அவங்க அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து அது ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பம் அது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சொத்துக்களெல்லாம் சேர்த்தது இவர் சம்பாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குது. இன்னொன்று, ஒரு மென்டலாகவே அவர் ரொம்ப மனநிறைவான ஒருத்தராக இருக்கார். ரொம்ப எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அவஸ்தைப்படுறதெல்லாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலான ஒருத்தர், எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இளமை இன்னும் அவர் தக்க வச்சிருக்கிறாருன்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. பட் அவருடைய 100வது படம் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கார், இப்போ தான் 100வது படத்துக்கு வராரா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா அவருடைய அந்த அத்தனை வருட பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 250 படங்கள் நடிச்சிருக்கலாம். இப்போ ரஜினி எல்லாம் பாருங்கள், 183 187 என்னமோ வந்துடுச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்திருக்க வேண்டியவர் தான். எப்படி இவ்வளவு ஸ்லோவாக இவ்வளோ கம்மியாக படம் பண்ணாருங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சார், இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்களுடைய பாடல்களை வந்து எப்பவும் வழக்கமாக நம்ம கேட்டுட்டு இருக்க விஷயம், நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்களை நம்ம அவர் பாட்டு கண்டிப்பாக கேட்போம். ஆனால் 3 தலைமுறையும் வந்து இவருடைய ராஜ்யம் தான் இருக்குது அப்படின்றது. இது வந்து நம்ம அவரை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அவருடைய பேரன் வரையும் இந்த ஒரு விஷயம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றது தான். இந்த அவருடைய பேரனில் அவருக்கு பேரன் வந்து ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த பாடல் வந்து முதன்மை இடத்துல தான் இருக்கும். இப்போ லெனின் பாண்டியன் அப்படின்ற படத்துக்கு இவர் வந்து இசையமைக்கிறாரு. அதுவும் தன்னுடைய பேரனு, அது சிவாஜி கணேசன் அவர் பேரனுக்கே வந்து பண்றாரு. பட் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த லெனின் பாண்டியனோட ப்ராஜெக்டை வந்து முழுக்க முழுக்க இசை சார்ந்து தான் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு, அது என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கு? இல்லை, அது இசை சார்ந்த படமான்னு எனக்கு தெரியல. இந்த தலைப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்க போகுதுன்னு வச்சுங்களேன். பட் இளையராஜாவை பொறுத்தளவுக்கு ஒரு உலக அதிசயங்களில் ஒருத்தர். இப்போ எப்படி தாஜ்மஹால் மாதிரி, பாபிலோன் தொங்கு தோட்டம் மாதிரி, இளையராஜாங்கிறவர் உலக அதிசயத்தில் ஒருத்தர். அவர் இன்னும் 4 தலைமுறை கூட அவர் இசையமைப்பார். அவருக்கு கடவுள் வந்து ஆய்வில் இன்னும் ஒரு 50 வருஷம் நீட்டிச்சான்னா அது கூட நடந்துரும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போவும் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு அந்த பாட்டை கேட்குறாங்களோ கேட்கலையோ அவர் உட்காந்து ஹார்மோனியம் போட்டி எடுத்துடுறாரு. எடுத்து அவர் பயிற்சி எடுத்து ஒரு டியூன் போடுறது எல்லாமே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார். அதெல்லாம் பேங்க்கில் போடுற மாதிரி எடுத்து போட்டு வச்சுப்பாங்க. நாளைக்கு ஒரு படம்னு வந்தால் எடுத்து கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தராக இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த காலத்தில் ஒரு படம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம அவ்வளோ வியப்பாலாம் பேச வேண்டியதில்லை. அவருக்கு இன்னும் நிறைய ஓட்டம் இருக்குங்க. ஆனால் என்னென்னா, இப்போ இளையராஜாவினுடைய பாடல்களை வந்து நம்மெல்லாம் கொண்டாடுறோம். நம்ம மூத்த தலைமுறை, நமக்கு முந்தைய தலைமுறை கொண்டாடிச்சு, நமக்கு பிந்தைய தலைமுறையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு இந்த சாய் அபயங்கர் மாதிரி, இன்னும் இந்த பால் டப்பா மாதிரி கொஞ்சம் பேர்லாம் உள்ளே வந்து கச்சக்கா முச்சக்கான்னு பாட்டை போட்டு, நான் கூட சொன்னேன் சமீபத்தில் வலைப்பு வச்சில், ஏங்க நமக்கே இந்த பாட்டை கேட்டால் இவ்வளோ எரிச்சலாக இருக்கு, இளையராஜெல்லாம் கேட்டால் என்னங்க அப்படின்னு நினச்சேன் நான். நல்ல வேலையாக அவர் இதெல்லாம் கேட்க மாட்டார். ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு எப்போ இந்த திசைக்குள்ளே வந்துடுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, அந்த இசைங்கிற மென்மையவே ஒரு இந்த தலைமுறை வந்து காலி பண்ணிடுச்சு. கடிக்கிறாங்க, மண்டையை வந்து கடிச்சு திங்கிறாங்க. ஸோ அப்படி தான் ஒரு பாட்டும் இருக்குது, மட்டார்னு அடித்து. இது எப்படி இந்த ஒரு கூட்டம் ரசிக்குதுன்னே நமக்கு புரியல. ஸோ இந்த காலத்தில் இளையராஜா ஆரோக்கியமாக வாழுறாருங்கிறதே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நீங்கள் இது சொல்லும் பொழுது பவளமல்லி அப்படின்ற ஒரு பாடலும் நல்லா ஹிட் அடிச்சிருக்கும். அப்புறம் மீசை முறுக்கு 2ல் ஒரு பாடல் வந்து இந்த இது இன்னும் 10க்கு 10 அப்படின்ற ஒரு பாடல் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் இப்போ இது 2 தான் சோஷியல் மீடியாவை ஆக்குபை பண்ணியிருக்கு. பட் சாய் அபயங்கரோட விஷயமும் அதுக்கப்புறம் வந்து ஹிப்ஹாப் ஆதியோட விஷயங்களோ பற்றியும் நம்ம பேசி ஆகணும். பட் இந்த 2 ப்ராஜெக்ட்கான விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஹிட் அடித்ததுக்கான ஒரு ரீசன் என்ன? இல்லைங்க, இப்போ பாடல்களே முதல்ல அது தரத்தில் இல்லை. வைரமுத்தெல்லாம் கேட்டால் நிஜமாக தற்கொலை பண்ணிப்பார். ஸோ அப்படி தான் பாட்டெல்லாம் இன்றைக்கி வருது, அதுதான் ஹிட் ஆகுது. ஏன்னா இந்த ஜென்சி கிட்ஸோடைய பார்வையே வேறையாக இருக்குது. அரசியல்லேருந்தே ஆரம்பிங்க. நீங்கள் அரசியலில் அண்ணா காலத்து அரசியலை பார்த்துருக்கோம், கலைஞர் காலத்தில் பார்த்துருக்கோம், ஸ்டாலின் காலத்துலேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க பேசுகிற விதத்துக்கும் இன்றைக்கி இந்த ஜென்சி கிட்ஸு ரசிக்கிற அரசியலுக்கும் எவ்வளோ மாறுபாடு இருக்குது. முன்னெல்லாம் வந்து 1000 பேர்னாலும் நின்று அந்த கருத்தை கேட்பான். இன்றைக்கி கொஞ்சம் விஜய் அப்படி பேப்பர் பார்த்து படிச்சுட்டே இருக்காரு, ஒரு பேப்பர் பறந்துருச்சு,
அதை நகர்த்தி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு அரசியலாப்படுது. இப்படி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம இசையை பற்றிலாம் அவ்வளோ டீட்டெயிலாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா இதைத்தான் இசைன்னு அவன் நம்புறான். பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு எழுதினாரு வைரமுத்து. இந்த ஆம்பல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வப்பட்டான். இன்னைக்கு முட்டை கலக்கின்னு பாட்டு எழுதுறான். இன்னைக்கு 2 பாட்டும் ஒரே நாளில் வந்திருந்தா ஆம்பல்லாம் வெம்பி போய் வீட்டிலே இருந்திருக்கும், முட்டை கலக்கி ஜெயிச்சிருக்கும். அப்போ இந்த தலைமுறை இடைவெளியை பாருங்களேன், இவங்களுடைய ரசனையை பாருங்களேன். ரொம்ப இப்போ நம்மளே பிடிச்சிட்டு வாங்க, ஏன் நல்லா நீங்களாம் கற்காலத்தில் இருக்க வேண்டிய ஆள்ரா, நீங்க ஏன்டா இப்போ உட்காந்து பேசுறீங்கம்மா. புரியுதா? ஆனா நம்ம முட்டை கலக்கி ரசிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் பாடலினுடைய தரம் வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ரசனைக்குரியதா இல்லையாங்கிறது அது வேற சப்ஜெக்ட். சரி. ஆனால் அதனுடைய தரம்ங்கிறது ரொம்ப மட்டமா இறங்கி போயிட்டு. அப்போ இது வந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபேமிலியில இப்போ நடிச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிரபு சார்ல இருந்து எடுத்துக்கிட்டு இப்போ இன்னைக்கு அவர் சிவாஜி கணேசன் சார் பேரன் வரையும் நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. பட் நடிப்புக்குன்னு ஒரு விஷயங்கள்ல வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு உந்து சக்தியா இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதாவது உள்ளபடியே சிவாஜியினுடைய நடிப்பாற்றலுக்கு அவர் குடும்பத்திலேருந்து ஒருத்தருமே வரல. அதெல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு அந்த குடும்பத்திலேருந்து யாருமே வரல. எந்தெந்த குடும்பத்திலேருந்தோ வராங்க. இப்போ நீங்கள் பிரமாதமான நடிப்புன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே தனுஷெல்லாம் நீங்கள் எந்த சிவாஜி வீட்டில் போய் பிறந்தார் அவர்? நடிப்பு அசுரம்னு சொல்கிறோம்ல, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அப்படி மெல்லிய உணர்வுகளெல்லாம் அப்படியே ஒரு க்ளோஸ்அப்பு, ஒரு 60 நிமிஷம் 60 செகண்டு க்ளோஸ்அப்பில் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா டைலாகே இல்லாமல் அவர் தான் சிறந்த நடிகர். தனுஷ் சொல்கிறாருல்ல, டைலாகே வேண்டாம், அப்படி டைட்டாக க்ளோஸ்அப் வச்சிங்கன்னா என்ன சொல்லணுமோ அது அந்த கண்ணு மூக்கு வாய் உதடு எல்லாமே சொல்லிட்டு தான் இல்லையா, டைலாக் இல்லாமல். அதுதான் சிறந்த நடிகர். அவர் தான் சிவாஜி வீட்டு வாரிசு. சிவாஜி வீட்டில் இருப்பவர்களெல்லாம் சிவாஜி வாரிசு இல்லை, சிவாஜிக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் நடிக்கிறார்ல, அவர் தான் சிவாஜி வாரிசு. அதனால் நம்ம அப்படி தான் அதை பார்க்க வேண்டியது. சார், இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நன்றி. நன்றி.